சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவோட சொல்படிதான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சாயப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம வேத வாக்கு. அவர் எந்த விஷயத்தை ஆணித்தரமாக நம்மளை செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் செய்கிறோம். எனக்கு காலையில் கொடுத்த 10 மணி ஆடியோவில் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் நடந்திருக்குது அப்படின்றத அந்த ஆடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டு பதில் சொல்லும். நாம் நம்பிக்கையை விதைச்சிருக்கோம், நல்ல ஆழமாகவே விதைச்சிருக்கோம். நம்ம அந்த அன்பே சாய் ஆடியோவை கேட்கவே சாயப்பா வந்து போனதுக்கு உண்டான ஒரு சாட்சியும் இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கு. இப்போ சொல்லுங்க, நம்மால் ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா? ஏன் இப்படி ஒரு மிராக்கிள் இன்னைக்கு கொடுக்கணும்? காலையில் எந்திரிக்கும் போது நான் பிளான் பண்ணலை, நேற்றும் பிளான் பண்ணலை, நான் தியானமும் பண்ணலை. ஆனால் என்னோட வருகை இன்னைக்கு இருக்குது அப்படின்றத எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் புரிய வச்சு, வீட்டுக்கு வெளியில் பேப்பர் வைப்பாங்க, அந்த பேப்பரை எடுக்கலான்னு சொல்லி கதவை திறந்தா அந்த இடத்துல ஒரு வெட்டுக்கிளி மாதிரி ஒரு பூச்சி. உடனே வந்து நம்ம ஆடியோ கொடுத்தோம். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொன்னேன், இது எல்லாராலையும் பார்க்க முடியாது, எல்லாராலையும் கேட்க முடியாது, இதை முழுசாகவும் கேட்கவும் முடியாது அப்படின்னு. ஸோ கேட்டவங்க எத்தனை பேர் முழுசாக கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஆடியோ கேட்காமலே இருக்கிறவங்களுக்கு பாதி கேட்டிருக்காங்க இல்லையா, அதுவே மிகப்பெரிய ஒரு வரம். யாருக்கு? கேட்டவங்களுக்கு. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் சாயப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. உங்க மனசுல எழக்கூடிய எண்ணங்களும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இது ஒரு பலமான நம்பிக்கையை நமக்கும் சாயப்பாவுக்கும் ஏற்படுத்துது. அதனால யாரும் எந்த விதமான பயமும் இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழணும், அதை அவர் விருப்பப்படுறாரு. அந்த விருப்பம்தான் இந்த மாதிரி மிராக்கிள் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் அவர் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காரு. ஒரே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை நான் நிச்சயமாக எதிர்பார்க்கல. போன மாதத்துக்கு முந்தின மாதமும் நம்ம ஒரு ஆடியோ கொடுத்தோம், சாயப்பாவோட வருகை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு 10 பேரை சொன்னோம். ஆனால் அதுக்கு மேலேயே சாயப்பா வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு வலுக்கட்டாயமாக வரல, அவரை நம்மளை பார்க்க வரணுன்ற விருப்பத்தோடு வராரு. சில பேர் ரொம்ப கெஞ்சி கேட்குறதால சரி போயிட்டு வரலாம், ஒரு காட்சி கொடுக்கலாம், இல்லை ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தலாம், ரொம்ப நொந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேரில் சாயப்பா வரல, ஒரு விருப்பத்தின் பேரில் வந்திருக்காங்க. ஸோ கட்டாயத்தின் பேரில் வர்றதுக்கும் விருப்பத்தின் பேரில் வர்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் ஒரு மனுஷன் மேலே விருப்பத்தோடு அன்பு வைக்கிறீங்களா, கட்டாயத்தின் மேலே அன்பு வைக்கிறீங்களா? விருப்பத்தின் பேரில் அன்பு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் நிற்கும். ஆனால் கட்டாயத்தின் பேரில் அன்பு வச்சிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்கு வேணாலும் என்ன ஆகும், டமார் ஆகிடும். அப்போது விருப்பத்தின் பேரில் அவர் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, இன்னைக்கு வந்ததை நம்ம உணர்ந்திருக்கோம். ஸோ இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது 2024 இது வந்து 3வது அதிசயத்தை அன்பே சாய் குடும்பத்தில் நிகழ்த்தியிருக்காங்க. அதனால் நான் காலையில் சொன்ன மாதிரி இதை நீங்கள் உண்மைன்னு நம்பினீங்கன்னா அது உண்மை, இதை பொய்ன்னு நம்பினீங்கன்னா அது பொய், அவ்வளோதான். அப்போ இங்கே கமெண்ட் பண்ணவங்க யாரும் அப்படி இருக்குமான்னு கேட்கல, அவர் தான் வந்தாருன்னு அடித்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தது அத்தனையும் உண்மை, நீங்கள் உணர்ந்தது அத்தனையும் உண்மை. ஸோ இந்த 2 உண்மையாக இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறதோ
உண்மை உண்மை உண்மை. நம்ம எல்லாம் பண்ணியாச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் எந்த இடத்துலையும் ஓய்வில்லாமல் உழைக்கணும். ஓய்வு நேரத்தில் மட்டும்தான் ஓய்வு எடுக்கணும். உழைக்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கக்கூடாது. உங்கள் வயசு ஒரு 20, 30, 40ன்னா இது உழைக்கக்கூடிய வயசு, ஓய்வு எடுக்கக்கூடிய வயசு இல்லை, புத்தியை தீட்டக்கூடிய வயசு. இப்போ உங்கள் மனசு உங்கள் புத்தி எல்லாத்தையும் ஷார்ப் ஆக்குனாதான் அடுத்த 70, 80s அது உங்களை சரியான வழியில் கொண்டு போய் சேர்க்கும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகள். நாம் இந்த பாதி கிணறு முக்கா கிணறு இதை நிறைய பேசியிருக்கோம். ஒன்று பாதி கிணறை தாண்டியிருப்பாங்க, இல்லை முக்கா கிணறை தாண்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே தாண்ட முடியல, கீழேயும் போக முடியல, மேலேயும் போக முடியல, அதே இடத்துல இருக்கவும் முடியல. ஆக மொத்தம் நாம் ஒரு இடத்துல இருந்து கிளம்பிட்டோன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு வராமல் உயர 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 போகணும். அந்த மாதிரி தான் நாம் வாழ்க்கையை வாழணும், மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைச்சிட்டா அவருடைய சக்தியை நம்ம பரிபூரணமாக ஃபீல் பண்ணலாம். அப்போ வாழ்க்கைன்றது எதிர் வீட்டுக்காரனுக்கு சவால், பிரச்சனை, பயம், கடும் நெருக்கடி. ஆனால் நமக்கோ வாழ்க்கைன்றது ஒரு எளிமையான ஒரு விஷயம். இங்கே எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அப்போ அன்பே சாய் ஆடியோவில் தொடர்ந்து நாம் பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எந்த விஷயத்தையும் ஒதுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆடியோவிலையும் ஒரு விதமான மெசேஜ் உங்கள் மனசில் தொடுதுன்னா அது உங்களுக்கு தேவையானது. ஏன் தேவை? நீங்கள் அது மாதிரி இல்லை, நீங்கள் கொஞ்சம் மாறணுன்றதுக்காக தான் அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சாயப்பா உங்கள் மனசுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதனால் இதை விளையாட்டாக நினைக்காம, அதே மாதிரி சீரியஸாகவும் நினைக்காம, நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுன்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்க. சில பேர் ஒன்றா விளையாட்டாக எடுப்பாங்க, அவனும் தோக்குறான். இல்லை எல்லாரும் சீரியஸாக எடுப்பாங்க, அவன் சீரியஸாக இருந்தே காலத்தை முடிச்சுடுவான். ஸோ ரொம்பவும் அலட்டிக்க வேண்டாம், அதே மாதிரி அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். எல்லாமே ஒரு சரிசமமான மனநிலையில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை நீங்கள் ஏற்றுவீங்க. வாழ்க்கையில் யாருக்கு தான் வாழணும்னு விருப்பம் இல்லை? எல்லா ஜீவன்களுக்கும் வாழணுன்ற விருப்பம் இருக்கு. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் தான் எப்படிப்பட்ட வாழணுன்ற விருப்பத்தை கடவுள் அவனோட கையில் கொடுத்துருக்காரு. வேற எந்த உயிரினத்துக்கும் கொடுக்கல, ரோட்டில் இருக்கிற நாய்க்கு கொடுக்கல, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சிக்கு கொடுக்கல. ஆக மனுஷனுக்கு மட்டும்தான் அவர் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு. ஸோ இதுவே நமக்கு சிறப்பு தான். நீங்கள் பிறந்ததை சிறப்பாக நினச்சிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் வளர்ந்ததை சிறப்பாக நினச்சிங்கன்னா வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக நினச்சிங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் நிறைய கிடைக்கும். உங்கள் கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை சிறப்பாக நினச்சிங்கன்னா இன்னும் பல சொந்தங்கள் உங்களுக்கு உலகத்தில் இருந்து அத்தனை இடத்துலையும் கிடைக்கும். ஆக மொத்தம் இல்லாத விஷயத்துக்கு ஏங்கிறத விட்டுட்டு இருக்கிற விஷயத்த கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காருன்னு சொல்லி பெருமைப்பட்டு நாம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எது எது இல்லைன்னு உங்கள் மனசுக்குள்ளே அங்கே இங்கே ஒட்டி இருக்கும்ல அத்தனையும் இருக்கிற மாதிரி ஆகிடும். மனுஷனுக்கு கடவுள் ஏதோ கொடுக்கணும்னு நினச்சாருன்னா கடவுள் கொடுத்த உடனே மனுஷன் வாங்கி வச்சுப்பா, மறுபடியும் கடவுளை எதிர்பார்ப்பா. இவ்வளோ தானா, இன்னும் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. மனுஷன் நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுறான், நிறைய விஷயத்துக்கு. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான், ஆகுறான். ஆனால் அதை தக்க வச்சுக்கிறானா? இல்லை. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான், ஆனால் பொறுப்பாக இருக்கானா?
வீடு வாங்குறா, ஆனால் பொறுப்பாக இல்லை. கடனை வாங்கி வீடு வாங்கணும்னு நினைக்கிறா, என்னென்னமோ பிளான் பண்ணுறான் கடனை அடைக்கிறதுக்கு. ஆனால் வீடு வாங்கி முடிக்கிற வரைக்கும் அவன் அந்த கடனை மறந்துட்டான். அப்போ பொறுப்பில்லாத மனுஷனாக மாறுறான். அவனால் கடனை திருப்பி கட்ட முடியல. மறுபடியும் போராட்டங்கள். அப்போது ஆசைப்பட்டதை தக்க வச்சுக்க இங்கே யாருமே இல்லை. உருகி 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 காதலிப்பாங்க. நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி பேசுவாங்க. இறுதியாக பயங்கர போராட்டத்தை போராடி கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்தில் என்ன ரிலேஷன்ஷிப் பாவக்காய் மாதிரி கசப்பாயிடும். அடுத்த 2-3-5 வருஷத்தில் பிரிவுன்றது நிச்சயம். இதுக்கு எவ்வளோ நீ போராடின அந்த போராட்டத்தை மறந்துடுவான். அப்போது கிடைக்கிற வரைக்கும் தான் எல்லா விஷயமும் கிடச்சிட்டா அதை ஓரங்கட்டி வச்சுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பான். இது எதுக்கு சொல்கிற அப்படின்னா, இல்லாததை ஒன்றை நினச்சி பார்த்து ஏங்கி மன நிம்மதி இல்லாமல் தவிப்பது மனித ஜென்மங்கள் மட்டுமே. கடவுள் எவ்வளோ பெரிய ஒரு அறிவை கொடுத்துருக்காரு. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழணும்னு நினைக்கிறியோ அந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உனக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கொடுத்துருக்காரு. நீ ஒரு விஷயமா கடவுள்கிட்ட கேட்குற, ஒரு விஷயமா கடவுளும் பொறுமையோடு கொடுத்துட்ருக்காரு. நீ இப்பயும் சந்தோஷப்படலை. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, உனக்கு போய் நான் கொடுத்தனேன்னு சொல்லி அத்தனையும் ஒரு ஸ்டேஜில் எப்படி கொடுத்தாரோ அப்படி எடுத்தாரு. இப்போ நீ குயோ முயோன்னு கத்திட்டு இருக்க. இதுதான் மனுஷனுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இதே ஜென்மத்தில் கஷ்டப்படுவா, வெற்றி பெறுவா. அந்த வெற்றியை தக்க வச்சிக்க அவனால் முடியல. அப்போது தாங்கிட்ட இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சி பேராசை, பகல் கனவு இதெல்லாம் செய்வான். அதற்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவன் பண்ண மாட்டான். அப்போ இருக்கிறதையும் தக்க வச்சுக்கல. ஏன் தக்க வச்சுக்கலன்னா வேற ஒன்றை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. அப்போது இதே ஜென்மத்தில் கஷ்டப்பட்டு வளர்ச்சி அடைஞ்சு அந்த வளர்ச்சியை தக்க வச்சுக்க உனக்கு புத்தி இல்லை, புத்தி வேலை செய்யலை, புத்தி மந்தமாக போயிடுச்சு. அப்போ தக்க வச்சது அத்தனையும் உன்னை விட்டுட்டு போகுது. இப்போ நீ மறுபடியும் வீழ்ச்சி அடைகிற. இதுதான் மனுஷன் அதே ஜென்மத்தில் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அடைந்து கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் எந்திரிக்க முடியாமலே படுத்த படுக்கையா அப்படியே போயிடுறான். இது நடந்திருக்குதா இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல டீப்பாக ஸ்டடி பண்ணிங்கன்னா நான் சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரியும். இது முக்கால்வாசி பேர் இப்படி தான் போகிறாங்க. சில பேர் தான் அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. இது நான் எதுக்கு இந்த விஷயத்த பேசுகிறேன்னா, கடவுள் நீங்கள் இன்னைக்கு கேட்ட உடனே வந்தார். சரி, வந்துட்டு போகிறதால நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கை மாறுவதற்கு உன்னோட புலம்பல்கள் பிரச்சனையாக இருக்குது. இன்னமும் சாய்ப்பா வந்தார், அன்பை சாலை சொன்னாங்க, வந்தார், வந்துட்டு போனதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்குதுன்னா நீ அப்படியே தான் இருக்க. நீ அப்படியே தான் இருக்க. நாம் சொல்கிறோம் கிரகம் மாறிடுச்சு, சூரியன் அங்கே போயிட்டாரு, சந்திரன் இங்கே போயிட்டாரு, ராகு கேது வேற இடம் மாறிடுச்சு, இனி நம்ம வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொன்னதால நாம் அதை நம்பணும். ஆனால் அந்த நம்பிக்கையும் பொய் ஆயிடுச்சு. ஏன்னா ராகு கேது மாறினாங்க, சூரியன் சந்திரன் புதன் மாறினாங்க. ஆனால் நீ உன் மனசில் மாறவே இல்லை. நீ மாறினாதான் கணக்கு. அவங்க மாறினா
பெருசாக ஒன்றும் நீ உனக்கு கொடுத்துட போகிறது இல்லை. இது வரைக்கும் என்ன செய்கிற, என்ன தவற செஞ்சியோ அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த தவறை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிற, அதற்கு உரிய முயற்சிகளும் எடுக்கிற. ஆனால் உன்னால் தொடர்ந்து அந்த முயற்சிகளை செய்ய முடியல. அதனால் மறுபடியும் வீழ்ச்சி அடைகிற. இப்போ ராகு கேது மாறுனா உன் வாழ்க்கை மாறுமா, இல்லை நீ மாறுனா உன் வாழ்க்கை மாறுமா? ஏங்க இதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. இதெல்லாம் எதற்காக நம்ம சிந்திக்கிறது இல்லை? இதை நாம் என்னைக்கோ சிந்திச்சிருந்தா என்னைக்கோ சிறப்பு. ஆனால் வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கோம். நாம் அங்கே சிந்திக்கலை. அப்படியே கூட்டம் கூட்டமாக போனோம், கூட்டம் கூட்டமாக உக்காந்தோம், கூட்டம் கூட்டமாக கேட்டோம், கேட்டுட்டு கூட்டம் கூட்டமாக கலைஞ்சு போயிட்டோம். மறுபடியும் இன்னொரு கூட்டத்துக்கு போகிறோம். எல்லாம் என்னமோ சொல்கிறாங்க. அது அந்த நேரத்துக்கு நம்பிக்கை வருது. ஆனால் வாழ்க்கையில் பயன்படலை. ஈவன் அன்வேசாய் ஸ்பீச்சாக கூட இருக்கட்டும், எந்த ஸ்பீச்சாக கூட இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மேதாவிகள், அறிவு ஜீவிகள், ஞானிகள் பேசுனது கூட நமக்கு சந்தோஷம் கொடுக்குது. ஆனால் வாழ்க்கையில் பெருசாக ஒன்று கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் இந்த பேச்சுக்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் ஒரு கோடு போடுற மாதிரி. அந்த கோட்டு மேலே ரோடு போடுறியா, போடாமல் இருக்கிறியான்றது அவங்கவுங்களதை பொறுத்து. ஸோ கடவுள் அப்படின்றத வழிகாட்டுவார். இந்த வழியாக போ, இந்த வழியாக முயற்சி செய், இதில் நில்லு, இதில் உழ. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், கடவுள்னா கூரையை பிச்சுக்கிட்டு செல்வம் கொட்டும். அந்த காலத்தில் மூவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருப்பாங்க. திடீர்னு ஒரு ஓட்டு வீடாக இருக்கும், இல்லை கூரை வீடாக இருக்கும். சாமி மேலே இருந்து ஒரு தங்க காசை, தங்க பையை போட்டுடும். ஆனால் இப்போ எந்த சாமியும் போடாது. ஏன்னா இன்றைக்கி ஓட்டு வீடும் இல்லை, குடிசை வீடும் இல்லை, எல்லாம் காங்கிரீட். ஒரு வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு. இன்னும் பல வருஷம் கழிச்சு தனி வீடுகள் எல்லாம் ஒரு ஆச்சரியமா பார்ப்பாங்களா. ஏன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக ஆயிடுமா. ஒரு வீடு கட்டுற இடத்துல 8 வீடு அது மாதிரி ஆயிடுமா. அப்போது கூரையை பிச்சுக்கிட்டு எந்த தெய்வமும் போடாது. அது ஏதோ ஒரு படத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யம். நீ ஒரு காலை எடுத்து வச்சா உன் வாழ்க்கை முன்னேறும். வேற எதுவும் இல்லை. ஆக மொத்தம் மாற வேண்டிய ஒட்டுமொத்த அம்சமே உன்னுடைய மனசு தானே தவிர ராகுவோ கேதுவோ கிடையாது. அவங்கவுங்க காலத்துக்கு அவங்கவுங்க அங்கங்கே போவாங்க. சூரியன் உதிக்கிறான், சூரியன் மறைகிறான். அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மனுஷன் மட்டும் அவன் வேலையை செய்யாமல் யார் யார் எங்கெங்கே மாறுறாங்கன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கா. 7 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? 7.5 வருஷம் எனக்கு 7.5 சனி. அதனால் அண்ணன் எதையும் தொட மாட்டேன். அப்போ அண்ணன் 7.5 சனிக்கு முன்னாடி அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அப்பையும் இதே தான் பேசினார். அப்போ உனக்கு சுக்கிரதசம் அடிச்சது, நீ நாட்டுக்கு பிரதமர் ஆனியா, இல்லை நாட்டுக்கு முதல்வர் ஆனியா, இல்லை அந்த ஏரியாவுக்கு கவுன்சிலர் ஆனியா? எதுவுமே ஆகலையே. இதுதான் மனுஷனுடைய விஷயங்கள். அவங்கவுங்க அந்தந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கவுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உழைச்சாங்க, செஞ்சாங்க. அதனால அவங்க நின்னாங்க. அப்போ நீ அவன் மாறுறான், இவன் மாறுறான், அவங்க மாறுனா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? இது லாஜிக்கே இல்லை. ஒரு சூரியன்றது ஒரு கேரக்டர், சந்திரன்றது ஒரு கேரக்டர், ராகு ஒரு கேரக்டர், கேது ஒரு கேரக்டர் இருக்கட்டும். நம்ம பிறக்கும் போது யார் யார் எந்தெந்த ராசியில் இருந்தாங்களோ. அப்போ நான் கேட்குறேன், இப்போ எனக்கு ராகு கேது இப்படி இருக்குது. அப்போது என்னுடைய நேரத்தில், என்னுடைய நட்சத்திரத்தில் நான் இருக்கும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த திசையில் அதே திசையில் இருந்துதோ, அப்போ என்னை விட ஏழைகள் யாரும் இருக்க மாட்டாங்களா? இல்லை பணக்காரர்கள் யாரும் இருக்க மாட்டாங்களா?
இல்லை ஏழைகளுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, ரோட்டில் குடிசை போட்டு வாழ்வாதாரம் பண்ணுறாங்களே அவங்க, இல்லை யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். ஏன்னா காலங்காலமாக இதை சொல்லி சொல்லி நாம் நம்மளை அடைச்சிக்கிட்டோம், இவ்வளோதான். இப்போ நான் எனக்கு கேது ராகு இது எல்லாம் என்னோட ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுவே இன்னொருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க அந்த இடத்துல பெரிய ஆளாக இருந்தால் அப்போ ஏன் எனக்கு அந்த இடத்துக்கு போக முடியல? அவங்க மினிஸ்டராக இருக்கலாம், இல்லை ஜட்ஜாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அப்போது என்னுடைய நான் பிறக்கும் போது என்னோட கிரகத்தில் இருந்த அம்சம் அப்படிதான் இருந்துச்சுன்னா எல்லோரும் என்னுடைய வாழ்க்கை தானே வாழணும். அப்போது பெரிய போஸ்டிங்கில் நாட்டோட முதல்வராக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை வேறு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இல்லை சினிமா ஸ்டாராக இருக்கட்டும், அப்போ எப்படி எனக்கு பிறந்த நேரம் அது எல்லாமே கரெக்டாக இருக்குது? ஏன் அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அவங்க எப்படி என்னை விட உயர்ந்து நிற்கிறாங்க? அப்போ அவங்கள மாதிரி நானும் ஆயிருக்கணுமா இல்லையா? சரி, அவங்களோட அதே பதவி கூட வேண்டாம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பொசிஷன். இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அப்போ தெரியும், ராகு கேது மாறும் போகும் வரும், ஆனால் மனுஷன் மாறலன்னா எதுவும் இங்கே மாறாது. மனுஷன் உழைக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் பழகினா மட்டும்தான் அவன் சிறப்பான அந்தஸ்தோட வாழ முடியும். ஆக மொத்தம் சில விஷயங்களை நம்ம பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்த வாழ்க்கையில் வந்துட்டா அவங்களால எதையுமே சிறப்பாக செய்ய முடியாது. ஒரு பூனை குறுக்கால ஓடிச்சுனா கூட போக மாட்டாங்க. அப்போ பூனை நினச்சதுன்னா, நீங்கள் பூனையை மட்டமாக பார்க்குறீங்க, உங்கள் குறுக்கால ஓடிடுச்சுன்னா உங்களோட விஷயங்கள் தோல்வி அடையணும். அப்போது பூனை குறுக்காமல் ஓடாமல் இருந்தால், எனக்கு சொல்ல தெரியல, பூனை அப்படி போகாமல் இருந்திருந்தா நீங்கள் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கீங்களா? எங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டேன்றோம்? இந்த கேள்வியை கேட்டிருந்தா நம்ம இந்த இடத்துல சிக்கியிருக்க மாட்டோம். ஒரு புதகுழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த புதகுழி பக்கத்துலேயே போய் நம்ம நிற்போம். அங்கே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, தலை வச்சு கூட படுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ இந்த விஷயங்களை உங்களுக்குள்ள நீங்கள் கேள்விகள் கேட்கணும். வெளியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கேள்விகள் கேட்டால் அவங்க பாதி பேர் இல்லை, முக்காவாசி பேர் பயந்து இருக்காங்க. கடவுளுக்கு பயந்தில்லை, ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் சனிக்கும் பயந்து இருக்காங்க. சரி, இந்தியாவில் இதை பார்க்குறோம், அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் பார்க்குறாங்க. இப்போ மற்ற நாடு இருக்கே, உலகத்தில் ஃபுல்லாக ஹிந்துஸ் தான் இருக்காங்களா? உலக நாட்டோட மேப்பை பாருங்க, எத்தனை நாடு இருக்குது, எத்தனை பாப்புலேஷன்ஸ் இருக்குது. அப்போ அத்தனை பேரும் இதை நம்புகிறாங்களா? நம்பலையே. அப்போ நாம் ஏன் நம்புகிறோம்? நமக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. நீ வாழ்க்கையில் ஏன் தோத்தனா, எனக்கு ராசி சரியில்லைன்னு. அந்த காரணத்துக்காகவே அதை நம்ம நம்புகிறோம். ஏன்னா அடுத்தவன் மேலே பழியை போட்டு நாம் தப்பிச்சுக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாமே, அப்படி ஓட்டி கொஞ்ச நாள் ஓட்டணும்னு நினச்சி எங்கே வந்துட்டோம்? வாழ்க்கையோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே உடைச்சா என்ன, உடைக்காட்டி என்ன, ஏதோ கவுண்டமணி சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நீ இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நீ எல்லாம் இருக்கணும்னு யாரு? அது மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. நம்ம தொடர்ந்து இந்த அன்பே சாயில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கும். ஆனால் கடவுள்
படைச்சவர்ன்ற ஒரு விஷயத்தை மறந்து கடவுளை படைச்சதே இந்த கிரகங்கள் தான், கடவுளை படைச்சதே இந்த மாதிரியான ஒன்றுத்துக்கும் ஆகாத விஷயங்கள் தானே நீங்கள் மனசில் நினைக்கிற வரைக்கும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது. அப்போ சாயப்பா எனக்கு சும்மா வரல, எனக்கு வந்தார் உனக்கு வந்தார், ஓகே சந்தோஷம். அவர் இன்னும் வரணும், இன்னும் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இன்னும் வந்துக்கிட்டே இருக்கணும் அவர் அப்படின்னா பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் என்ன செஞ்சால் பாராட்டுவார்? யார் யாரெல்லாம் தன்னை நல்லவன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை ஒரு அடைமொழியை வச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உழைக்கிறதுக்கு மனசு இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவனாகவும் இருக்கணும். நல்லவனாக இருந்து நோ யூஸ். நீ 4 பேருக்கு உதவணும். நீ 4 பேருக்கு உதவணும்னா முதல்ல நீ உனக்கு உதவணும். உனக்கே ஒருத்தவன் உதவி தேவைப்படுது, நீ எப்படி 4 பேருக்கு உதவுவ? நீ நல்லவனாக இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நாம் நினைக்கிறோம் நல்லவனோட கெட்டவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு. கெட்டவனே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னா நல்லவன் கொஞ்சம் வாழ்க்கையை டியூன் பண்ணான்னா கெட்டவனை விட நல்லவன் பலசாலியாக மாறுவான். ஏன்னா எல்லாரும் அந்த முக்கா கிணறோட நிற்கிறோம், அதுக்கு மேலே தாண்டல. அப்போ அதில் கற்றுக்கிட்ட பாடம் முக்கா கிணற வரைக்கும் தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு மேலே உங்களால் ஏற முடியல. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு மேலே ஏற முடியாது, இதுதான் எனக்கு கடவுள் விட்ட வழி, இதுக்கு மேலே எனக்கு சக்தி இல்லை, சக்தியை கடவுள் பறிச்சிட்டாரு. அப்போது நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம கூட சிந்திக்கக்கூடிய மனிதர்களும் இந்த மாதிரி மைண்டில் தான் இருக்காங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய 90% மக்கள் இந்த தாட்டையும் வச்சிருக்காங்க. அப்போ அந்த 10% மக்கள் தாட் இல்லை, அவங்க தான் நாட்டோட தலைவராக, அந்தந்த துறைக்கு தலைவராக, ஒரு 10 பேருக்கு தெரியக்கூடிய மனுஷங்களா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க மறுக்கிறோம். இதுதான் பெரிய பிரச்சனையே. எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு இது தெரியாமல் போச்சுன்னு மட்டும் தயவு செய்து சொல்லி மறுபடியும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஆற அமர யோசித்து அப்புறமா முடிவு பண்ணுங்க. நீங்கள் என்ன நான் சொன்னதில் தப்பு, நீங்கள் என்னென்ன விஷயத்தில் சரி பண்ணியிருக்கீங்க, ஒருவேளை கிரகங்கள் இருக்குது, ஜாதகம் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அது இருந்துச்சுன்னா நான் சாயப்பாவை கும்பிட்றதை விட்டுட்டு நான் ஜாதக நோட்டையை என் பூஜை ரூமில் வச்சிடுறேன். இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களோட ஃபோட்டோவையும் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எந்த கிரகம் என்னோட நிலையில் இருக்கோ அந்த கிரகம் தான் என்னோட குலசாமி. கரெக்டு தானே? நமக்கு எது நல்லது பண்ணுதோ அதுதான் நமக்கு கடவுளாக இருக்க முடியும், அவர் தான் நமக்கு தலைவனாக இருக்க முடியும். நமக்கு நல்லது செய்கிறது தான் நமக்கு சக்தி. ஆக இது வரைக்கும் சாயப்பா தான் எனக்கு நல்லது செய்கிறாருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாய்ராம் இது தவறு, பட் இதுதான் கரெக்டு. இந்த கட்டங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதனால் இந்த கட்டங்களை நம்புங்க, கட்டங்களை பூஜை பண்ணுங்கன்னுங்க. என்னோட கட்டம் அந்த நோட்டெல்லாம் எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்போ எனக்கு நான் எப்போ பிறந்தேன், எந்த நேரம், சார் இப்போ எப்போ பிறந்தேன்னு தெரியும், எந்த நேரன்றது எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. அந்த நேரத்தை அம்மா கிட்ட கேட்டேன்னா இன்றைக்கி அடுத்த 5 நிமிஷத்தில் கம்ப்யூட்டர் ஜாதகம் ரெடி. நான் நல்ல சூப்பராக மாலை போட்டு ஃப்ரேம் போட்டு சாய்ப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஏன்னா அவங்களாம் சக்தி இல்லாதவர்கள், ஏன்னா இவர்கள் தான் அந்த கட்டம் தான் சக்தியானவர்கள், அந்த சக்தியை வச்சு நான் பூஜை பண்ணுறேன், நான் வாழ்ந்துட்டு போகிறேனே. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் அதானே விருப்பம். நான் சொன்னதில் தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொன்னதில் ரைட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், அன்பே சாய் குடும்பம் செழிக்கணும். அன்பே சாய் குடும்பம் எப்பயோ தலை நிமிர்ந்து நடக்கணும்.
அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னைக்கும் சிறப்பான ஒரு இடத்துல இருக்கணும். வெற்றி வாகை சூடக்கூடிய செயல் வீரர்களா, செயல் தலைவர்களா அவர்கள் உருவாகணும். இந்த இடத்துல மூட நம்பிக்கை எந்தெந்த விஷயங்கள் இல்லையோ அதை நாம கொண்டாடணும். மூட நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய திண்டாட்டம் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம ஏற்கணும். உங்களுடைய உணர்வுகள் அத்தனையும் தெய்வத்தோடைய உடன்படிக்கையின்படி இருக்கணும். உங்களோட உணர்வுகள் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கணும். அப்போ தெய்வத்தோடைய கண்ட்ரோல்ல இல்லை தெய்வத்தோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயமே எப்பயுமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அளவிட முடியாத சந்தோஷத்துக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. எப்போ நீங்கள் உங்களை கடவுள் கூட இணைக்கிறீங்களோ, கடவுள் கூட இணைச்சிக்கோங்க. மனிதர்கள் கூட இணைக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நான் எந்த மனிதர் கூட இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க இல்லையா, கடவுள் இல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட போதிக்கிறாங்க இல்லையா, அந்த மனிதர்களுடைய கனெக்டிவிட்டியை கட் பண்ணுங்கன்ற. தன்னை தெய்வம்னு சொல்கிறவங்கள கட் பண்ணுங்க. தனக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் பவர் இல்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறவங்களை கட் பண்ணுங்க. முதல்ல அதை தான் நம்ம செய்யணும். அடுத்தது தான் இதை செய்யணும். ஒரு வீட்டை சுத்தம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஓரம் தள்ளி தூக்கி எறியணும். அழுக்க வச்சுக்கிட்ட சுத்தம் பண்ண முடியாது. முதல்ல கூட்டணும், ஒட்டடை அடிக்கணும். முதல்ல ஒட்டடை அடிக்கணும், அதுக்கப்புறம் கூட்டணும். கூட்டி முடிச்சுட்டு ஒட்டடை அடிக்கக்கூடாது. அப்போ மனசில் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி அத்தனையும் தூக்கி எறியணும். அதுக்கு அப்புறமா தான் உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், யோசித்து முடிவு பண்ணணும். ஸோ இங்கே அத்தனை விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த எடுக்க போகிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். இது வரைக்கும் என்னென்ன விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணிச்சு. இனி என்ன முடிவு பண்ண போகிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் உங்களை இன்னும் சிறப்பாக்குவதற்கு உண்டான முயற்சிகளை அது இறங்கும். எதுக்கு முடிவு கொடுக்கணுமோ, எதை நாம் டிசைட் பண்ணுறோமோ, எப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்கிறோமோ அதை பொறுத்து தான் கடவுளுடைய அபாரமான பரிசு நமக்கு இருக்கும். நீங்கள் எதை முடிவு பண்ணுறீங்க? வாழ்க்கையில் வாழணும்னு. அப்போ எதை தேர்ந்தெடுக்கணும்? வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளை. நீங்கள் வாழணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் சாயப்பா, இன்னும் சில பேருக்கு ஜீசஸ், இன்னும் சில பேருக்கு அல்லாஹ், இன்னும் சில பேருக்கு சிவன், இன்னும் சில பேருக்கு மாரியம்மன். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு சாயப்பா மேலே பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பு அப்படின்னா, இன்னும் சில பேருக்கு சிவனை பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பு. அதுக்காக நமக்கு சிலிர்ப்பு வராதுன்னு இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்ச தெய்வம், அதை தாண்டி என்னுடைய தெய்வம் என் கூட இருக்கிற மாதிரி, என்னோட ஃப்ரெண்டு, அதுதான் சாயப்பா. அப்போ நான் என் சிவனை என் ஃப்ரெண்டாக நினைக்க முடியாது. ஸோ பெருமாளை என்னோடய ஃப்ரெண்டாக நினைக்க முடியாது. ஆனால் பெருமாளை ஃப்ரெண்டாக நினைக்கிறவங்க சாயப்பாவை ஃப்ரெண்டாக நினைக்க முடியாது. ஸோ என் மனசுக்குள்ள எந்த கடவுளை பார்க்கும்போது ஒரு ஆனந்தமும் ஒரு பூரிப்பும் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு தெய்வம், ஃப்ளெக்சிபிளான ஒரு தெய்வம் அப்படின்னு என் மனசில் ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு ஏற்றது. அதுக்காக மற்ற கடவுள் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னா இல்லை.
மற்ற கடவுளும் நமக்கு உதவி செய்வாங்க. நீ எந்த கடவுள் மேலே நம்பிக்கையோடு இருக்கியோ, கடவுளுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, யார் யாரெல்லாம் எந்த கடவுள் கூட ஐக்கியமாக இருக்காங்களோ அத்தனை பேரையும் அத்தனை கடவுளும் காப்பாற்றுவார்கள். இதை தெரியாமல் நாம் என் கடவுள் தான் பெருசு, உன் கடவுள் சின்னது, அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மனதார கூட செய்யக்கூடாது. எம்மதமும் சம்மதம். இதுதான் சாயப்பா அப்பையிலிருந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. எப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்து எல்லா மதமும் சம்மதன்றதுக்காக தான் அவர் சில பூஜை முறைகளை 2 மதத்துக்கும் அந்த அக்செப்ட் பண்ணுற மாதிரி அதை கொண்டு வந்து நம்ம கையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம இது ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் சாய்பாவை வணங்கினதுக்கப்புறம் மற்ற கடவுளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பீரோவுக்கு மேலே கவுத்து வச்சிட்டேன். இதை நான் வந்து அவங்களுக்கு தட்டி கொடுத்து ஓகே வெல் குட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் நான் சொன்னது அப்படி இல்லை. நீங்கள் இன்றைக்கி சாயப்பாவுக்காக இத்தனை ஃபோட்டோவை தூக்கி வச்சுருக்கீங்கன்னா, வேற ஒரு தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அப்போ சாயப்பாவுக்கும் இதே நிலைமை தான் வரும். அதில் எடுத்து வச்ச அத்தனை ஃபோட்டோவும் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும். இந்த பழக்கத்தை பழக்கக்கூடாது. அப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மனசில் மோசமான விஷயத்தை நம்ம விதைக்கவே கூடாது. இப்போ என் கடவுள் தான் பெருசு அப்படின்னு நாம் அங்கே சொல்லுவோம். அப்போ மற்ற கடவுளை கும்பிட்றவங்கள வேற ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போம். ஸோ இங்கே அன்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கடவுளோட சட்டமும் இந்த நாட்டோட சட்டமும். நம்ம இந்தியாவில் இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்தியாவோட மற்ற கண்ட்ரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், அங்கே அப்படியா இப்படியா அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகம் வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. அது தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்னும் சொல்லவே வேண்டாம். மகா அவதார் பாபாஜி, அவருடைய இயற்பெயர் நாகராஜன். அவர் எங்கே, பரங்கிப்பேட்டை தெரியும்ல, ரஜினி மூவியில் அந்த பாபா படத்தில் ரஜினி ஆக்ட் பண்ணாங்க. அவருடைய குருவா தெய்வமாக இருக்கிறவர் இந்த பாபாஜி. அவர் பிறந்தது இங்கே தான், பரங்கிப்பேட்டை. யாரெல்லாம் பரங்கிப்பேட்டையில் இருக்கீங்க, அன்பேசாயில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? அவரு தான், அவருடைய கதை வேறு மாதிரி. அதுக்கப்புறம் அவர் கல்கத்தா டெல்லியோ எங்கேயோ போனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இமயமலை போயிட்டாங்க. அதே மாதிரி ராமலிங்க அடிகளார் பிறந்ததோ இங்கே தான். ராகவேந்திர சுவாமி பிறந்ததோ எங்கே, புவனகிரி. சிதம்பரம் கிட்ட யாராக இருக்கீங்க, சிதம்பரத்தில் யாராக இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் தெரியும் புவனகிரியில் ராகவேந்தர் பிறந்தார். அங்கே இருந்து 25 கிலோமீட்டரில் மருதூர், அங்கே ராமலிங்க அடிகளார் பிறந்தார். அடுத்த 10-15 கிலோமீட்டர் வடலூர், அங்கே தான் சுத்த சன்மார்க்க சபை அதை ராமலிங்க அடிகளார் தோற்றுவித்தார்கள். இங்கே மகான்கள் பிறந்ததுங்க தமிழ்நாடு. அப்போ இங்கே இயல்பாகவே இந்த ஆன்மீகம் கண்டிப்பாக இருக்கும். அதை சரியாக பயன்படுத்தாமல் நம்ம தப்பு பண்ணிட்டோம். சரியாக பயன்படுத்தியிருந்தா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இது நமக்கு பொருந்திருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பேர் தமிழன்ஸ் எல்லா நாட்டிலையும் பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. ஏன், யார், கூகுள், அவர் யார், அவர் தமிழ்நாடு தானே. ஸோ யோசிச்சு பாருங்க, நாம் கொஞ்சம் வேற பக்கம் திசையில் போயிட்டோம். சரியான திசைக்கு கொண்டு வரணும் தான் இந்த அன்பே சாயல் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சரியான திசைக்கு தயவு செய்து வாங்க. உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் நிச்சயமாக தீர்க்கப்படும், நீங்கள் மனது வைத்தால்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.